ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தருதட். இந்த சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். தரு லெட்டட்டா டட்டாட்டா அப்படிங்கிறது இவங்களோட ஃபுல் நேம். இவங்க வந்து நம்ம ஃபேமஸாக தருடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க 4th மார்ச் 1856 வந்து கேல்கட்டாவில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் பெங்காலி போயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டும் கூட. இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் வந்து இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. லோட்டஸ், சீதா, ஷெரீஃப் கல்லான் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு, இது எல்லாமே இவங்களோட ஃபேமஸான ஒர்க். இவங்க வந்து 30th ஆகஸ்ட்டில் வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிற போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா அப்படிங்கிற போம் வந்து ஏன்ஷியன்ட் பேலட் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற கலெக்ஷனில் தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. போம் கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நரேட்டரோட அம்மா, அதாவது தருடட்டோட அம்மா வந்து ஸ்டோரி வந்து சொல்கிற மாதிரியும், அதை வந்து இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி கேட்குற மாதிரியும், அந்த ஸ்டோரியில் வந்து சீதாவை பற்றி இவங்க சொல்கிற மாதிரியும் வந்து இருக்கும். ஆக்சுவலி வந்து இது ஒரு ரிலீஜியஸான போம் வந்து கிடையாது. இதில் வந்து இவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸோட மிக்ஸ்டான ஃபீலிங்ஸ் இருக்கும். இவங்க இப்படி சொல்கிறது மூலயமா நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தருடட்டோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 சில்ட்ரன் வருவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருடட், அவங்களோட சிஸ்டர் ஆரு அண்ட் பிரதர் அப்ஜி வருவாங்க. நம்மளோட நரேட்டரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது தருடட்டோட அம்மா வந்து இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. யாருக்கும் அப்படின்னா இந்த 3 சில்ட்ரனுக்கும். இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 3 சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து தருடட், அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டரை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம போமை வந்து லைன் பை லைனாக வந்து சம்மரி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 சில்ட்ரன் இருக்காங்களாம். அந்த 3 சில்ட்ரனும் வந்து ஒரு டார்க்கான ரூமில் இருக்காங்களாம். அது வந்து ஒரு மிட் நைட், அதாவது பெட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேத்துக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரி கேட்குற பழக்கம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்க பெட் டைம் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 சில்ட்ரனோட அம்மா வந்து அவங்க அம்மா வந்து ஸ்டோரி சொல்ல வராங்க. அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டென்ஷனோட அந்த ஸ்டோரியை வந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கண்ணெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா பெருசாக நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா கண்ணை விரித்து வச்சு கேட்போம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஐஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவங்கெல்லாம் நல்லா முழிச்சிருக்காங்க, தூங்காமல் நைட் ஆனாலும் முழிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொயட் வந்து அந்த போமோட அந்த கதையை கேட்டு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இன்வால்மெண்ட்டோடையும் இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிற கதையை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இன்வால்மெண்ட்டாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய அடர்ந்த காடான். 3 and 4 லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே வந்து சூரிய வெளிச்சம் கூட பட முடியாது. அதாவது அந்த சூரிய கதிர் கூட அந்த காட்டில் படாத அளவுக்கு அந்த மரம்லாம் அவ்வளோ டென்சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காட்டோட நடுவில் வந்து ஒரு கிளியரான ஏரியா இருக்கும். அந்த சென்டரில் வந்து ஒரு கிளியரான ஏரியா இருக்குது. அங்கே வந்து நிறைய ஒரு ஜெயிண்ட் மாதிரி பெரிய பெரிய பிளாசம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் பயங்கரமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சர்டைன் ஏரியா வந்து ரொம்பவே கிளியராக இருக்குதான். அந்த இடத்த சுற்றி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய உயரமான மரம், நல்லா வளைஞ்சு கொடுக்குற கொடி, அந்த கொடியில் வந்து பெரிய பெரிய பூவு பிளாசம் எல்லாமே இருக்கான். அங்கே வந்து ஒரு லேக் ஓடுது. அந்த லேக்கோட வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கிறிஸ்டல் அண்ட் கிளியர் மாதிரி இருக்குது. மொத்தத்தில் வந்து அவங்க அம்மா சொல்கிற அந்த பியூட்டி எல்லாமே பார்க்கும்போது ஒரு நேச்சரோட பிக்சரை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த லேக் பார்த்தோம் இல்லையா, அந்த லேக்கில் வந்து ஒரு ஸ்வான் ஓடுதான். ஸ்வான் அப்படின்னா அன்னப்பறவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஸ்வான் வந்து மிதந்து போகுதான். அப்புறம் வந்து அந்த போமில் வந்து விஹரிங் ஃப்ரம் த பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. விஹரிங் ஃப்ரம் த பிரேக், இந்த லைனை வந்து எதிலேருந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் போப்ஸோட போம் வின்ஷோர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற போம்லேருந்து எடுத்திருக்காங்க. மேபி ஒன் வேர்ட்ஸ்க்கு கூட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பீகாக்கெல்லாம் தன்னோட தோகையை விரித்து வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுதான். புள்ளி மான் எல்லாமே துள்ளி துள்ளி ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த சுற்றி க்ராப் எல்லாமே நல்லா வளர்ந்து ரொம்பவே செழிப்பான இடமா இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற சீதா மட்டும் ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டான ராமன் வந்து அவங்கள வால்மீகியோட ஆசிரமத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆசிரமத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மிட்டேஜ்
அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஹெர்மிட்டேஜ் அப்படின்னா ஆசிரமம். வால்மீகியோட ஆசிரமத்தில் வந்து இப்போ நம்மளோட சீதா தேவி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பொயட் எல்லாம் அங்கே அந்த இடத்துல போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்த சுற்றி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜஸ்லாம் இருக்குது. அதை வச்சு அவங்க நிறைய கவிதை கூட எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டோட பியூட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த பியூட்டிஃபுல்லான லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீதாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பொயட் வந்து ஒண்டர் ஆகுறாங்க, யார் இந்த ஃபேரான லேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீதா வந்து அவ்வளோ ஃபேராக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்களாம். சீதா வந்து ரொம்பவே சேடாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சீதாவோட கதையை கேட்கும்போது அந்த 3 சில்ட்ரன்ஸ்க்குமே வந்து ரொம்ப டீப்பாக லிசன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சொல்ல சொல்ல. அந்த ஸ்டோரியில் அந்த சீதாவோட ட்ரபிள்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த ட்ரபிள் எல்லாமே இவங்களுக்கும் நடந்த மாதிரி, அதாவது அந்த 3 சில்ட்ரனும் ரொம்பவே அந்த ட்ரபிளில் வந்து சஃபர் ஆகிறாங்க. அந்த சஃபர் ஆகும்போது அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே இறங்கிறாங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது மூவி பார்த்தோன்னா அது உள்ளே இன்வால்வ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீதாவோட ஸ்டோரி கேட்கும்போது இவங்களுக்கும் ரொம்பவே சாரோவாக இருக்குது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொக்கத்தில் தலை குனிகிறாங்க சோகத்தில். அவங்க அந்த 3 குழந்தைங்களுமே வந்து அந்த சோகம் தாங்க முடியாமல், சீதையோட கதையை கேட்டு அந்த சோகம் தாங்க முடியாமல் தலை குனிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே பழசு தான். ஆக்சுவலி ராமன் சீதை அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலீஜியஸாக வந்து நம்ம ஜென்ரேஷனாக வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. நடந்ததா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே பழசு தான். ஆனால் எத்தனை ஜென்ரேஷன் தாண்டியும் ஜென்ரேஷனாக வந்து இந்த ஸ்டோரி வந்து கேரி அவுட் ஆகுது. இன்னும் கூட கேரி அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. சீதா வந்து என்ன சொல்கிறாங்க, சீதா இருக்காங்க இல்லையா, சீதாவோட ஸ்டோரியை வந்து ஆத்தர் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஸ்டோரியை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சீதாவோட ஸ்டோரியை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனாலும் அந்த சீதாவோட ஸ்டோரி முடிஞ்சால் கூட அந்த ஸ்டோரியோட இம்பேக்டில் இருந்து இன்னும் அந்த 3 சில்ட்ரனால் வெளியே வர முடியல. அந்த 3 குழந்தைங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அவங்க தூங்குனா கூட அந்த ட்ரீமில் வந்து சீதா தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தரோட அம்மா அவங்க 2 சிப்ளிங்ஸோட ட்ராயிங்கையும் வந்து ஹக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து இந்த இதை வந்து நினச்சி பார்க்கும்போது அவங்களோட சிப்ளிங்ஸோட எங்கேஜில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைமில் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து இந்த போம் எழுதும்போது அவங்களோட 2 சிப்ளிங்ஸுமே, அதாவது அவங்களோட சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து உயிரோட இல்லை, அவங்களோட எங்கேஜ்லேயே வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த குவாலிட்டியான டைமை தான் வந்து நமக்கு வந்து போமாக எழுதியிருக்காங்க. அதாவது போமோட மொத்த சம்மரியும் சொல்லணும் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெட் டைமில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க சீதாவை பற்றி. அந்த ஸ்டோரியில் வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி முடியும் போது வந்து அவங்க 2 சிப்ளிங்ஸுமே கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் அந்த ஸ்டோரியோட ஸ்டம்மரி அண்ட் தீம்ஸ் பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், லோன்லினஸ் அண்ட் லாங்கிங் அப்படிங்கிறது தான் தீம்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். கீழே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நாவலுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.